த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களோட ஜனநாயகன் ரிவ்யூ பாகம் 2க்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா கேசரியில் போடுவாங்க முந்திரி 3 மணி நேரம் படம் முடிஞ்சிடுச்சு, தூக்கத்திலிருந்து எந்திரி அப்படின்னு சொல்லி நம்மளோட பார்ட் 1 ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம். அதனால் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆயிருந்தது. ஜூலை 23 ரிலீஸ் ஆயிருந்த ஜனநாயகன் படத்தை நாம் நம்மளோட பார்ட் 1 ரிவ்யூவில் சொல்லியிருந்த மாதிரியே ஜூலை 23 ஈவினிங் ஷோ நான் பார்த்துருந்தேன். இப்போ நான் அந்த வீடியோவுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 26 பேசிகிட்டு இருக்கேன். பட் ஜனநாயகன் படம் என்ன தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள உருவாகி இருந்தாலுமே, இந்த ஜனநாயகன் படம் எதனால் மொக்கை அப்படின்றத பற்றி பல பேர் பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாலும், நான் என்னோட பார்வையில் எனக்கு சொல்லணும்னு தோண ஒரு பாயிண்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா, திரு விஜய் அவர்கள் தன்னை ஒரு எம்ஜிஆர் நினச்சிட்டு இருக்க விஷயம். அது என்னென்னா, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே கொள்கை தலைவராக 5 பேரை சொல்லியிருந்தார். அதன் பிறகு அண்ணாவை எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டாரு. விஜயும் 3 எழுத்து, எம்ஜிஆரும் 3 எழுத்து. எம்ஜிஆர் அவர்களும் முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிட்டாரு, திரு விஜய் அவர்களும் முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நம்மளோட ப்ரீவியஸ் பொலிட்டிக்கல் வீடியோஸில் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தில் அங்கங்கே எம்ஜிஆர் எலமெண்ட்ஸை அப்படியே தூவி வச்சுருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அப்படியே எம்ஜிஆர் படத்தை ஃபயரில் காட்டுவாங்க. அவளை தான் புரட்சி தலைவன் வந்துட்டாண்டா அப்படின்ற அளவுக்கு பல விஜய் ரசிகர்கள் அப்படியே கூஸ் பம்ஸை பறக்க விட்டுருப்பாங்க. ஆனால் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட கடைசி படமான ஜனநாயகனில் எம்ஜிஆரை பற்றி சீன் வைப்பார். அவர் அரசியலில் எம்ஜிஆரை பற்றி பேசினார் அப்படின்றதுக்காகலாம் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேர் அவருக்கு ஓட்டு போடலை. திரு விஜய் அவர்களுக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் படத்தில் நடித்த மாதிரியே ரியல் லைஃப்லேயே மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் திரு விஜய் அவர்களுக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேண்டா, தளபதி நான் கானா பாட்டு பாட வந்தேண்டா அப்படின்னு சொல்லி சினிமாவில் இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் இன்ஸ்பிரேஷனாக சொல்லிட்டு, இப்போ அரசியலுக்கு வந்த உடனே நானாயிட்டால் அது நடந்து விட்டால் ஜனநாயகன் படம் தான் ஓடாது, கையில் சாட்டை எடுத்தாலும் அது 10 பைசாவுக்கு ஒர்த் ஆகாது, 10 பைசாவுக்கு ஒர்த்து ஆகாதுன்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது தான் அடுத்த எம்ஜிஆர் ஆகணும்னு இல்லாமல் முதல் விஜய் ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தார்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்னா, இந்த ஜனநாயகன் படம் ஏற்கனவே ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருந்தது. ஆன்லைனில் ரிலீஸ் ஆன படத்தை 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 1 கோடியில் நான் இல்லை. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸை சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கிளிப்பிங் தான் திரு விஜய் அவர்கள் தன்னோட கையில் சாட்டையை வச்சுக்கிட்டு அம்பேத்கர் சட்டத்தை மீறவங்களுக்கு இந்த டிவிகே சட்டம் பாயும் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒரு வசனம் பேசியிருப்பார். எப்படி அம்பேத்கர் சட்டத்தை மீறினீங்கன்னா உங்கள் மேலே டிவிகே சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பார். அம்பேத்கர் சிலையை வைக்க முடியாமல் திரு விஜய் அவர்களோட ஆட்சியில் போராடிட்டு இருக்காங்க. 2 குரூப்பு நடுவில் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இதை பற்றி திரு விஜய் அவர்கள் வாயே திறக்காமல் இருக்காரு. இப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களோட நடிப்பில் ஒரு படம் வருது. அந்த படத்தில் திரு விஜய் அவர்கள் அம்பேத்கர் சட்டம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் பேசணுங்க அப்படின்னு சொல்லி போய் படத்தை பார்த்தா அந்த டைலாகை அப்படியே மாற்றிட்டாங்க. அம்பேத்கர் சட்டன்றதை இந்திய சட்டமாக மாற்றிட்டாங்க. ஆடா பாய்ங்களா, திருவிழா நடந்தால் தான்றா தீ மிதிப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் இருந்தால் தான்றா எனக்கு விமர்சிப்பீங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சீனில் டைலாகே மாற்றிட்டாரு. திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணார்னா சரி விடுங்க. அவரே தெரிஞ்சோ தெரியாமலையோ கொள்கை தலைவர்னு சொல்லி ஒரு 5 பேர் அறிவிச்சிட்டாரு. ஏன்டா கொள்கை தலைவர்னு சொல்லி அம்பேத்கர் அறிவித்தோம், காமராஜர் அறிவித்தோம், பெரியார் அறிவித்தோம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். இதில் படத்தில் அவர் அம்பேத்கர் சட்டம்னு சொல்லி ஒரு சீனை வச்சு அதை பல பேர் கலாச்சி இதெல்லாம் ஏன்னு கூட திரு விஜய் அவர்கள் அந்த டைலாகை தூக்கியிருக்கலாம், அந்த டைலாகை மாற்றிருக்கலாம். ஆனால் ஒரு தலைவனாக கொண்ட கொள்கையில் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். திரு விஜய் அவர்களோட ஸ்டைல்லையே சொன்னால் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் திரு விஜய் அவர்கள் கொண்ட கொள்கையிலேருந்து தொடர்ந்து விலகிறாரு. படத்தில் வச்ச டைலாகையே தூக்குறாருனா அவர் அம்பேத்கர் அவர்களை என்னவா நினைக்கிறாரு அப்படின்றத திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேருமே முடிவு பண்ணிங்க. அடுத்து இந்த சோஷியல் மீடியா ஜெனரேஷனில் ஏஐ ஜெனரேஷனில் போயிட்டு ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறது, அதுவும் பாலையா நடித்த ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறதுன்றது சரியான முடிவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சரியான முடிவு இல்லை. அப்படி இருந்தும் திரு விஜய் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாலையா அவர்களோட பகவந்த் கேசரி படத்தை ரீமேக் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு.
ஏன்னா பகவந்த் கேசரி படத்தில் இருந்த ஒரு சில மசாலா வள்ளி இதில் போட்டுட்டு நம்மளோட அரசியலுக்கு தேவையான பிற மசாலா வள்ளி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி படமாக எடுத்துட்டோம்னா அந்த படத்தை நாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணலாம். அப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அந்த படம் நமக்கு ஒரு மைலேஜ் அமைஞ்சு அது நம்மளோட எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்லையும் எலெக்ஷன் விக்டரிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற பிளானில் தான் திரு விஜய் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்தை எடுத்திருப்பார். அதே மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் எல்லாத்தையுமே பண்ணி படத்தை எடுத்தார். ஆனால் படம் எதிர்பார்த்த மாதிரி ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகலை. மேலும் இந்த ஜனநாயகன் படம் ஆன்லைனில் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் வர சீன்ஸை பார்த்துட்டு நான் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லியும் பல பேர் சோஷியல் மீடியாவில் ஏன் நேரடியாக கூட பல பேர் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் எந்த சீனை பார்த்து இவங்க திரு விஜய் அவர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் உண்மையிலே ஆளாக இருந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் இப்போ ஜூலை மாதம் 23 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு பல விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள் தளபதியோட ஜனநாயகன் படம் மட்டும் திட்டமிட்ட மாதிரி ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிருந்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ எங்கள் தளபதி 108 ஜெயிச்சிருக்காரு, அவர் 208 ஜெயிச்சிருப்பார். எப்படி 208 சீட்டில் ஜெயிச்சு எங்கள் தளபதி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருப்பார். இது எல்லாத்துக்கும் காரணம் மோடி அரசு தான். படத்தை தடை பண்ணாங்க, எங்கள் தளபதி 208 ஜெயிக்க விடாமல் 108ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எண்ணற்ற விஜயோட நண்பா நண்பி தோழா தோழிஸ் எல்லாரும் சோசியல் மீடியாவில் ஃபயர் விட்டுருக்காங்க. ஆனால் ஜூலை 23 ஏ சர்டிஃபிகேட்டோட திரை அரங்குகளில் வெளியாகிருந்த ஜனநாயகன் படத்தை முழுசாக பார்த்து முடித்தப்ப எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தோணின விஷயன்றதை விட மத்திய பாஜக அரசு மேலே, பாஜகவோட பிரதமராக இருக்க திரு நரேந்திர மோடி அவர்கள் மேலே, திரு நரேந்திர மோடி அவரோட பேச்சை கேட்டு பாஜகவோட பேச்சை கேட்டு ஒருவேளை தணிக்கைத்துறை இந்த ஜனநாயகன் படத்தை ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகாமல் தடுத்துருந்தாங்கன்னா அவங்க மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் உருவாயிருந்தது. ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் இதே கதையோட, இதே கண்டென்ட்டோட, இதே எடிட்டிங் பேட்டர்னோட ஒருவேளை ஜனவரி மாதம் மட்டும் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுங்க, திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடத்துல ஜெயிச்சிருந்தார், 35% ஓட்டு எடுத்திருந்தார், 1.25 கோடி பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் ஒருவேளை ஜனநாயகன் படம் மட்டும் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுங்க, அந்த படத்தை பார்த்த பொதுமக்கள் ஒருத்தர் கூட, எப்படி காமன் ஆடியன்ஸ் ஒருத்தர் கூட திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா கத்தி படத்துக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் நடிப்பில் வந்த எந்த படமே எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்ததில்லை. திரு விஜய் அவரோட கடைசி நல்ல படம்னா கத்தி படம் தான், கத்தி படம் தான், கத்தி படம் தான் சொல்லி நான் பல வீடியோஸில் கத்தி 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 பேசியிருக்கேன். ஆனால் திரு விஜய் அவரோட கரியரில் மொக்க படம், ரொம்ப ரொம்ப மொக்க படம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர படம் சுறா, புலின்னு சொல்லி ஒரு சில படங்கள் ஞாபகம் வரும். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை முழுசாக பார்த்து முடித்த பிறகு எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, சுறா படமே பரவாயில்ல, புலி படமே பரவாயில்ல அப்படின்ற ஒரு உணர்வு தான் எனக்கு உருவாகி இருந்தது. இதை கேட்ட விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாகவே என்னை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ட்ரால் பண்ணுவாங்க, அசிங்கசியமாக கமெண்ட் போடுவாங்க, எல்லாமே கரெக்டு தான். பட் ஒரு காமன் ஆடியன்ஸாக, ஒரு விஜய் ரசிகராக இல்லாமல் ஒரு காமன் ஆடியன்ஸாக இந்த படத்தை பாருங்களேன், கண்டிப்பாகவே இந்த மாதிரி உணர்வு பல பேருக்கு வந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, பகவந்த் கேசரி தான் ஒரு மசாலா படமாக இருந்தாலும் அந்த படம் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே இன்டர்வல் வந்து எங்கே அந்த படமை முடியணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் எண்ணற்ற மசாலா விஷயங்கள் இருந்திருக்கும், ஓவர் த டாப் சீக்வன்ஸ் இருந்திருக்கும், லாஜிக்ன்ற ஒன்று எங்கேயுமே இருந்திருக்காது, பல அபத்தமான சீன்ஸ் இருந்திருக்கும், எண்ணற்ற தேவையில்லாத சீன்ஸ் இருந்திருக்கும்னு சொல்லி பல குறைகளை பகவந்த் கேசரி படத்து மேலே வைக்கலாம். ஆனால் அந்த படத்தில் நடித்தவங்க, அந்த படத்தோட டேரக்டர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அது என்ன, நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த படம் மூலமாக இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருந்திருப்பாங்க. அதனால் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் பாலையா அவர்கள் ஹீரோ, மமிதா பைஜு மன்னிக்கும் ஸ்ரீலீலா பாலையா அவர்களோட பெற்றெடுக்காத பிள்ளை, காஜல் அகர்வால் படத்தில் இருக்காங்க, அவங்களோட ரோல் என்ன, இவங்களோட ரோல் என்னன்னு சொல்லி எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி நான் கிளியர் கட்டாக வடிவமைப்பட்டிருக்கோம். அது நல்லா இருந்தது நல்லா இல்லைன்றது செகண்டரி. ஆனால் வில்லன் மேலே நம்மளுக்கு சிம்பத்தி வரத்தோ இல்லை ஹீரோ மேலே கோவம் வர மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பகவந்த் கேசரி படத்தில் இருந்திருக்காது. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பாபி டியோல் அவர்களை ஒரு மாசான வில்லனாக, ஒரு கொடூரமான வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது ஒரு சீனை வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த சீன் எப்படிப்பட்டதுன்னா, இந்த சிங்கம் படத்தில், சாமி படத்தில் ஒரு நேர்மையான அதிகாரி வருவார், அவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வில்லன் இருப்பார், அவர் கரப்டட் பொலிட்டிஷியனாக இருப்பார், அவர்கிட்ட நம்ம ஆள் போய்ட்டு சவாலிட போவார். அந்த இடத்துல அந்த அரசியல்வாதியோ இல்லை தாதாவோ ரவுடியோ ஏதோ ஒன்று, அவர் அந்த போலீஸ்காரரை அவமதிச்சிருவார். இதில் கடுப்பான அந்த போலீஸ்காரர் இன்னும் பயங்கரமான மாசான எலவேஷனோட வந்து அந்த வில்லனை எப்படி தோக்கடிச்சார் அப்படின்றது தான். இதே கான்செப்ட்லேயே தமிழ் சினிமாவில் எண்ணற்ற திரைப்படங்கள் வந்திருக்கும். பிரகாஷ்ராஜ் அவர்களே அந்த வில்லன் ரோலில் பல படம் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு சீனை வச்சுட்டு உண்மையை சொல்லணும்னா,
இந்த படத்தில் திரு விஜய் அவர்கள் மேலே நமக்கு எங்கேயாவது சென்டிமெண்ட் வந்ததோ இல்லையோ, எனக்கு பர்சனலாக பாபி டியோல் மேலே அந்த சீனில் எனக்கு சென்டிமெண்ட் வந்துருந்தது. அதுக்கு பிறகு விஜய் இந்த படத்தோட ஹீரோ இல்லைங்க, பாபி டியோல் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. பாபி டியோல் வர்சஸ் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லி படத்தோட கதையை கொண்டு போயிருந்தா கூட ஒரு டிப்பிக்கலான மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டெய்னர் போலீஸ் வர்சஸ் அரசியல்வாதி அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து திருப்தியோடு நம்ம வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அதன் பிறகு எங்கள் அண்ணன் பாபி டியோல் அவர்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஐயா, அவர் அனிமல்னு ஒரு படத்தில் நடித்தார், அதுவே ஒரு மொக்க படம் தான். அதன் பிறகு அவரை கங்குவான்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்க வச்சிங்க, அது அனிமலோட கம்பேர் பண்ணும்போது மொக்கைக்கெல்லாம் ஒரு மொக்க படமாக போயிருந்தது. இப்போ அதே பாபி டியோல் அவர்களை கூட்டின்னு வந்து ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க. இப்போ என்னன்னா அனிமல் மொக்க படமா, கங்குவா மொக்க படமா, ஜனநாயகன் மொக்க படமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவுது. பார்த்தீங்களா காம்பினேஷனை பாருங்களேன், அனிமல் கங்குவா ஜனநாயகன். ஆஹா, கண்கொள்ளா காட்சிடா. அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் வருமே, அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட்டே அடித்து நொறுங்குற அளவுக்கு இந்த டெம்ப்ளேட் எடுத்து வைக்கலாம். எப்படி? கங்குவா, அனிமல், அதுக்கு மேலே ஜனநாயகன். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்ற மாதிரி பாபி டியோல் அவர்களை வச்சு செஞ்சால் பரவாயில்ல, பாபி டியோல் அவர்களை வச்சுக்கிட்டு படம் பார்க்க போன ஆடியன்ஸை வச்சு செஞ்சால் நாங்கள் கேசரியில் போடுவாங்க முந்திரி, 3 மணி நேரம் படம் முழுசாக முடிஞ்சிடுச்சு, தூக்கத்திலிருந்து எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி நகைச்சுவாக பேசி நாங்கள் என்ன தான் அவனோட மனசை தேத்திக்கிட்டாலுமே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தால் இப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பீங்களா? மை டியர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களே, இந்த ஜனநாயகன் படம் எதனால் சுறா படத்தை விட மொக்க படம், எதனால் புலி படத்தை விட மொக்க படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சுறா படத்தை உதாரணமாக எடுத்துப்போம். சுறா படத்தோட ஸ்டார்டிங்லேயே எங்கள் தளபதி விஜய் அவர்கள் சும்மா அப்படியே டால்ஃபின் நீச்சல்லாம் போட்டு வந்திருப்பார். அந்த சீன்லாம் பல பேர் கலாச்சிருப்பாங்க. நம்ம தமன்னா மேடம் மேக்கப் போட்டு தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம், வளைய பிடிடா வளைய விடுப்பா அந்த சிலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்கள் மொக்க காமெடி பண்ணியிருப்பார். வாசிக்கு வந்திருந்த அங்கே பாட வந்திருந்த வித்வான்கிட்ட அடி வாங்கியிருப்பார். ஏங்க கப்பு கொடுங்க, எப்போ காலையில் போட்டி, நீ எப்போ வந்திருக்க, சாயந்தரம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்கள் சுறா படத்தில் முக்கியம் இருந்திருந்தாலுமே சுறா படத்தில் எங்கள் குலசாமி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு மோமெண்ட் வந்திருக்கும். நம்ம விஜய் அவர்கள் அப்படியே தீப்பிடிச்ச கிராமத்திலிருந்து எழுந்து வந்து வில்லனை ஃபேஸ் ஆஃப் பண்ணுற அந்த சீன் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச சீன். அப்படி ஒரு சீன் இந்த ஜனநாயகன் படத்தில் இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. அதே சுறா படத்திலேயே இளைய தளபதியாக இருந்த திரு விஜய் அவர்கள் வில்லனோட பொருட்களையே ஆட்டையை போட்டு வந்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதிச்சு அதன் மூலமாக தன்னோட கடல் வாழ் கிராம மக்களுக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுவார். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் இந்த ஜனநாயகன் படத்தில் இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி அந்த பணத்தை திரும்ப விஜய் அவர்கள்கிட்ட பறிக்கிறதுக்காக வில்லன் அவர்கள் ஒரு திட்டம் போடுவார். அதுக்காக இன்ஸ்டா திரு விஜய் அவர்கள் மாசாக ஒரு பிளானை போட்டு என்ன இருக்குது, பணம் இருக்கா, என்ன இருக்குது, பாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முடி இருக்குது, சவுரி முடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சீன் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான சீன் இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அப்படியே நாம் சுறா படத்துலேருந்து புலி படத்துக்கு வந்தோம்னா புலி படத்தோட ஸ்டார்டிங்கில் புலி 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 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டுட்டு வேதாளங்கள் வந்த உடனே திரு இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படியே வேதாளத்தோட காலில் போய் விழுந்தாரே, அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சீன் இந்த ஜனநாயகன் படத்தில் இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. குருவி படத்தில் தண்ணிக்குள்ளே போன லிஃப்ட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வருவார், அந்த மாதிரி ஒரு சீன், மாசான ஒரு சீன் இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. திருப்பாச்சி படத்தில் அப்படியே முகம் முழுக்க சந்தனத்தை பூசிக்கிட்டு இது கேஸுக்கு இல்லை ஜூஸுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் சீன் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு சீன் இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு மாஸ் சீன் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இதன் பிறகு உனக்கு ஒரு நிழல் இல்லை 2 நிழல் அப்படின்னு சொல்லி ஒரு மாசான சீனை, எக்ஸலண்ட்டான சீனை ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீன் உண்மையிலேயே சீனாக பார்க்கும்போது ரொம்ப 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 நல்லா இருந்திருந்தது. ஆனால் அந்த சீன் முடிஞ்ச உடனே எனக்கு இந்த சீன் ஞாபகம் வராமல் அப்படியே நான் பாஷா படத்துக்கு போயிட்டு இருந்தேன். பாஷா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காலேஜ் சீட் வாங்குற சீனில் எப்படி, ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, டான் டன் டான் டன் அப்படின்னு சொல்லி இந்த நிழல் ஒரு நிழல் இல்லை 2 நிழல் சீனுமே கூட எனக்கு கண்டிப்பாகவே அந்த சீன் நல்லா இருந்தது. ஆனால் அந்த சீன் எனக்கு பாஷா பட ஞாபகத்தை உருவாக்கிட்டதுனால அந்த சீன் பெஸ்ட்டா இல்லை பாஷா சீன் பெஸ்ட்டா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்துட்டதுனால அந்த சீனை பற்றி என்னால் பெருமையாக சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் பகவந்த் கேசரி படத்தில் பாலையா அவர்கள் போலீஸாக இருக்கும்போது என்ன பண்ணார், எதனால் அவர் ஜெயிலுக்கு வந்தாருன்னு சொல்லி இந்த விஷயங்களை பற்றிலாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தில் இந்த விஷயம்லாம் தெளிவாக சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை.
மெர்சல் படம் அந்த சமயத்தில் ஏங்க இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் 3 முக படத்தை பாருங்கள். ஏங்க இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் அபூர்வ சகோதரர் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காமெடியாக சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தில் நம்மளுக்கு கேள்வி இருந்தால் ஏங்க அதான் பகவந்தி கேசரி படம் ஓடிடியில் தமிழ்லேயே இருக்குது, அந்த படத்தை பார்த்து இது எதனால் அது எதனான்றது நீங்களே புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பல சீன்ஸ் இருந்திருக்கும். இது எடிட்டிங்கில் தூக்கப்பட்டுச்சா இல்லை உங்கள் படத்தை அப்படி தான் எடுத்தாங்களா? இதில் பல இடங்கள்ல மியூட் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு குழந்தைகளை கூட்டின்னு வரலாமா? தேட்டர் வாசலில் எண்ணற்ற போலீஸ்காரர்கள், நான் போன தேட்டர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ்கிட்ட இருந்திருந்தாங்க. ஆனால் நேற்று பிறந்த குழந்தைன்னு தெரியல, ஒரு வயசு குழந்தையிலேருந்து 18 வயசு குறைவா, 5 வயசு குழந்தைங்க, 10 வயசு பசங்க, 15 வயசு பசங்க, 18 வயசு கடக்காத பல பேர் தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் சரியானு கேட்டால் ஏங்க திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்காருன்னா அதுக்கு யாருங்க காரணம்? அந்த 5 வயசு குழந்தை, 10 வயசு பசங்க, 15 வயசு பசங்க தான் காரணம். அப்படி இருக்கும்போது அவரோட கவர்மெண்ட் இருக்கும்போது எப்படிங்க சின்ன பசங்களை ஏ சர்டிஃபிகேட் படமோ எந்த சர்டிஃபிகேட் படமோ எதுவாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் கண்டிப்பாக படம் பார்க்க போவாங்க. திரு விஜய் அவரோட கடைசி அஸ்திரமே அந்த ஜனநாயகன் படம் தாங்க. இந்த ஒரு படத்தை வச்சு தான் அடுத்து 7 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு உள்ளாட்சி தேர்தல் வரும். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரும். அதனைத் தொடர்ந்து 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த ஒத்த ஜனநாயகம் வச்சுருந்தாங்க நாங்கள் ஓட்டணும் அப்படின்றதுனால படத்துக்கு யார் வந்தாலுமே உள்ள அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன தேட்டரில் ஆன்லைனில் புக் பண்ணும்போது படத்தோட ஷோ டைமிங் 7:45 சாயங்காலம் 7:45 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுது 8:30. திரு விஜய் அவர்கள் தான் கரூருக்கு மதியானம் வரேன்னு சொல்லிட்டு நைட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லி பார்த்தா திரு விஜய் அவரோட படத்துக்கும் 7:45 ஷோன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு படத்தை போட்டு நான் என்னோட வாழ்நாளில் எண்ணற்ற படங்களுக்கு தேட்டருக்கு போயிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் தேட்டருக்கு போனப்போ எந்த ஒரு படத்தோட இன்டர்வலையுமே அரை மணி நேரத்துக்கு மேலே இழுத்ததே இல்லை. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்துக்கு எதுக்கு அரை மணி நேரம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஸே இதெல்லாம் தேட்டருக்காரங்க பண்ணுறது பாஸு. 7:45ன்னு சொல்லி ஷோ டைமிங் நாங்களாக சொன்னோம், தேட்டருக்காரங்க சொன்னாங்க. 8:30 மணிக்கு ஆரம்பிக்க சொல்லி நாங்களாக சொன்னோம், தேட்டருக்காரங்க ஆரம்பித்தாங்க. அரை மணி நேரம் இன்டர்வியூ விட சொல்லி நாங்களாங்க கேட்டோம், தேட்டருக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திரு விஜயோட ஆதரவாளர்கள் திரு விஜயோட ரசிகர்கள் சொல்லலாம். ஆனால் முதல் நாள் மொத்த தேட்டரோட கண்ட்ரோலையுமே திரு விஜய் அவரோட ரசிகர்கள் தான் எடுத்திருந்தாங்க அப்படின்றத யாராலையாவது மறுத்து பேச முடியுமா? அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் 7:45 டைமிங் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போகும்போது 7:45 படம் 3 மணி நேரம் இன்டர்வல் ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி போனோம்னா 7:45 8 ஒரு 11 படம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போனால் இவங்க பண்ணதுனால 12:45 1ன்ற மாதிரி ஆகிடுது. பல பேர் குடும்பங்களோட வந்திருந்தாங்க, பல பேர் குழந்தைகளோட வந்திருந்தாங்க, சின்ன சின்ன பசங்களை கூட்டு வந்திருந்தாங்க. அப்படின்னும் போது திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கும்போது அந்த முதலமைச்சரோட படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. அங்கே ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க. தேட்டரில் டைமிங் ஃபாலோ பண்ணப்படலை. அது மட்டும் இல்லாமல் திரு விஜய் அவரோட கடைசி படம் அப்படின்றதுனால டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பல இடங்களில் டிக்கெட் அதிக விலைக்கு விற்கப்படாத தான் தகவல் வருது. நான் ஆனால் எப்பவும் போல் 190 ரூபா டிக்கெட்டு ஆன்லைன் காஸ்ட் அப்படின்ற மாதிரி நார்மல் காஸ்ட்டுக்கு தான் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். பட் கண்டிப்பாகவே தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் 1000 ரூபாய் 2000 சொல்லி ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் வாங்கி பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு இருக்க ஒரு சின்ன வருத்தம்னா 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இந்த படத்தை பார்க்க போன ஆள் நினச்சாதான் சரி விடுங்க. ஏன்னா கேசரியில் போடுவாங்க முந்திரி, 3 மணி நேரம் படம் முழுசாக முடிஞ்சிருச்சு, தூக்கத்திலிருந்து எந்திரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டியது தான். இப்படி இந்த ஜனநாயகன் படத்திலிருந்து இன்னும் என்னால் எண்ணற்ற குறைகளை சொல்ல முடிஞ்சாலுமே அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகரா ஒரு சிறந்த நடிகரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல என்டர்டெய்னர். திரு விஜய் அவர்கள் ஒரு சுமாரான படமாக இருந்தால் கூட அந்த படத்தை தன்னோட டான்ஸு, தன்னோட ஃபைட்டு, தன்னோட பாட்டு, தன்னோட பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லி தன்னோட என்டர்டெயின்மெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி அந்த படத்தோட தோல் தூக்கி வச்சு சுமந்துருப்பார். வாரிசு, பீஸ்ட் மாதிரியான படங்களை பல பேர் கழுவி ஊற்றிருந்தாலும் அந்த படங்களில் கூட திரு விஜய் அவர்கள் ஒரு என்டர்டெய்னராக ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ஜனநாயகன் படம் முழுக்கவே அந்த என்டர்டெய்னர் விஜய் அவர்கள் மிஸ்ஸிங். அவர் அரசியல்வாதி ஆகிட்டார். அவர் இந்த படத்தை முழுக்க அரசியல் காரணங்களுக்காகவே பயன்படுத்திக்கிட்டாரு. பட் வாரிசு படத்தில் கூட திரு விஜய் அவர்கள் சீனுக்கு சீனு அந்த சீனு மொக்கையாக இருந்தாலுமே இதை குடும்ப சென்டிமெண்ட்டுன்ற பேர் நம்மளை கொடுமை பண்ணியிருந்தாலுமே அந்த சீனில் திரு விஜய் அவர்கள் தனித்துவமாக தெரிஞ்சிருப்பார். எஸ்பெஷலாக கிளைமேக்ஸில் அவர் அப்படியே ஷாம் அவர்கள் அடி வாங்கிட்டு இருக்கும்போது அவரோட அண்ணன் ஷாமை காப்பாற்ற போகும்போது ஏண்டா நீ தாண்டா என் மேலே காரை தூக்கி போட்டு கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லும்போது அந்த ஒரு டைலாக் எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உருவாக்கியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இந்த ஜனநாயகன் படத்தில் இல்லாததுமே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். மேலும் என்னென்னா கடைசியாக அந்த கோட்டு படத்தில் ஒரு பாடல் வரி வரும். அது என்னென்னா கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏன் மறந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வந்திருக்கும். அந்த பாடல் வரி என்ன சொல்கிறது, கொண்டாடத்தான் நாம் எல்லாருமே பிறந்திருக்கோம்.
அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் தன்னோட கடைசி படத்தை அரசியலுக்காக எடுத்திருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனால் அந்த படத்தில் காமன் ஆடியன்ஸை கொண்டாட வைக்கிற ஒரு சில எலமெண்ட்ஸை கண்டிப்பாகவே சேர்த்துருக்கலாம். ஆனால் திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். அவர் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார், யாருமே எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் ஆகிட்டார், எல்லாமே ஓகே. ஆனால் நான் எதனால் இந்த படம் ஒருவேளை ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆகியிருந்தால் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருப்பாருன்றதை சொல்கிறேன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்காக இவங்க அரசியல் ரீதியாக ஒரு விஷயங்களை பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதை வினோத் அவர்கள் தான் யோசிச்சாரா இல்லை திரு விஜய் அவர்கள் தான் யோசிச்சாரா, யார் யோசிச்சதுன்னு தெரில. அந்த மாதிரி யோசித்தது யாராக இருந்தாலுமே அந்த ஒரு நபரோ இல்லை பல நபர்களோ அவங்க எல்லாருமே திரு விஜய் அவர்களோட நண்பர்கள் இல்லை, கண்டிப்பாகவே எதிரிகள் அப்படின்றத திரு விஜய் அவர்கள் உணரணும். ஒருவேளை இந்த என்டையர் சீக்வன்ஸை பண்ணதே திரு விஜய் அவர்களாக இருந்திருந்தாருன்னா இந்த படத்தில் பாபி டியோல் அவர்கள் நல்லவனா கெட்டவனா, நான் நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் தான் கூடவே சண்டை போட வேண்டிய நிலை உருவாகும், கட்டாயம் உருவாகுன்றதும் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நாம் எத்தனையோ விஜய் படங்களை பார்த்துருக்கோம், எத்தனையோ மொக்க படங்களை பார்த்துருக்கோம், எத்தனையோ மொக்க கிளைமேக்ஸை பார்த்துருப்போம், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த படத்தில் வர கிளைமேக்ஸை பார்க்க முடியலை. அதிலையும் 50 லட்சம் துப்பாக்கி, அந்த துப்பாக்கிகளை பொம்மைகளுக்குள்ளே வச்சு கடத்துகிறாங்க. அந்த துப்பாக்கிகளை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த துப்பாக்கியை கையில் எடுத்தவங்க அதை எடுத்துக்கிட்டு நான் அங்கே போகிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் மசூதிக்கு போகிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸை உருவாக்குறாங்க பாருங்கள். ஐயா எச் வினோத் ஐயா, சதுரங்க வேட்டை படத்தை இயக்குனர் ஐயா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படத்தோட இயக்குனரான எச் வினோத் அவர்கள் சமீபத்தில் எண்ணற்ற பேட்டிகள் கொடுத்துட்ருக்காரு. அந்த எல்லா பேட்டியும் நான் பார்த்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கல. பட் அவர் பேசினதாக சொல்லி ஒரு சில கிளிப்பிங்ஸை சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க. அவர் திரு விஜய் அவர்களை கேலி பண்ணுறாரு, அவர் திரு விஜய் அவர்களை மறைமுகமாக கலாய்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாலுமே திரு எச் வினோத் அவர்கள் தன்னோட முதல் 2 படங்களில் டீட்டெயிலிங்காகவே பேர் பண்ணவர். எப்படி டீட்டெயிலிங்குக்காகவே பேர் பண்ணவர். சதுரங்க வேட்டையாக இருந்தாலும் சரி, தீரன் அதிகாரம் 1 படமாக இருந்தாலும் சரி. பர்சனலாக எனக்கு தீரன் அதிகாரம் 1 படம் ரொம்ப ஸ்லோவாக போன படம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமும் டீட்டெயிலிங் தான். அப்படி இருக்கும்போது தன்னோட முதல் 2 படங்களில் டீட்டெயிலிங்குக்காக மட்டுமே பேர் வாங்கின திரு எச் வினோத் அவர்கள் அதன் பிறகு விஜய் அவரோட போட்டியாளரான அஜித் கூட போய் கைகோர்த்தாரு. நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு அப்படின்னு சொல்லி ஒரு 3 படத்தை எடுத்தார். இதில் நேர்கொண்ட பார்வை ரீமேக் ஓரந்தள்ளுவோம். அடுத்து வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் வலிமை அப்டேட் கேட்டாங்க. திரு எச் வினோத் அவர்களும் இதாங்க வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருந்தப்ப ஐ வாஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். அதுவும் அந்த இன்டர்வல் போர்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளோட நாடி, நரம்பு, ரத்தம், சதை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நாமளும் இந்த மாதிரி ஒரு பைக்கை ஓட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வை உருவாக்கியிருப்பார். ஆனால் அதன் பிறகு அம்மா சாப்பிடல, தம்பியை காணலை அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் நம்மளை கொலையாக கொண்டு இருப்பார். அது தனி கதை. அதன் பிறகு அந்த துணிவு படமும் சதுரங்க வேட்டை அளவுக்கு நல்ல படமாக இல்லைனாலுமே கூட அந்த படத்தில் கண்டிப்பாகவே வலிமை படத்தில் இருந்த மிஸ்டேக்ஸை எச் வினோத் அவர்கள் திருத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் வலிமை படத்தில் இல்லாமல் இருந்த ஒரு சில மிஸ்டேக்ஸை அவர் அந்த படத்தில் பண்ணியிருந்தார். அதனால் வலிமை வர்சஸ் வாரிசு அப்படின்ற ஒரு போட்டி வந்தப்போ வலிமை சிறந்த படமா, வாரிசு சிறந்த படமா, வாரிசு சிறந்த படமா, வலிமை சிறந்த படமா அப்படின்ற காம்படிஷன் வரும்போது பார்த்தீங்களா, ஃப்ளோவில் பேசும்போது வாக்கு வா அப்படின்னு சொல்லி வலிமை சிறந்த படமா, வாரிசு சிறந்த படமாமா, துணிவு சிறந்த படமா, வாரிசு சிறந்த படமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப துணிவை அஜித் ரசிகர்கள் கொண்டாடினாங்க, வாரிசை விஜய் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. இந்த 2 படத்தையுமே காமன் ஆடியன்ஸ் பெரிய அளவு கொண்டாடலை அப்படின்னு இருக்கும்போது துணிவு படத்துக்கு பிறகு எச் வினோத் அவர்கள் விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் திரு விஜய் அவரோட கடைசி படம். அப்படி இருக்கும்போது எச் வினோத் அவர்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அவர் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பார். ஆனால் திரு விஜய் அவர்கள் இந்தாங்க இந்த கேசரியை கிண்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை கொடுத்தது கூட தப்பு இல்லை. பகவந்த் கேசரி படத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எடுத்திருந்தாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரீமேக்கில் கிங்குனே கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற மொழிகளை ஹிட்டான படங்களில் தமிழ் சினிமாவில் ரீமேக் பண்ணும்போது ஒரிஜினலோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் எடுத்த ரீமேக் பல மடங்கு சூப்பராக இருந்திருக்கும். பாஷா சொல்லலாம், சந்திரமுகி சொல்லலாம், கில்லி சொல்லலாம், போக்கிரி சொல்லலாம், ஜெயம் ரவி அவர்களோட பல படங்களை சொல்லலாம்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகும். அப்படி தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் ஒரிஜினலாக படம் எடுக்கிறத விட ரீமேக் பண்ணுறது இல்லை அடுத்தவனோட கதையை அடித்து பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது பகவந்த் கேசரி கதையை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த படத்தில் இருக்க ஓவர் ஹைப்டு சீன்ஸை மட்டும் அப்படியே தூக்கிட்டு அதில் விஜய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சீன்ஸை பிளேஸ் பண்ணியிருந்தாலே அந்த படம் மிகப்பெரிய படமாக, மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்களோட அரசியல் ஆசைக்காக என்னென்னமோ பண்ணி அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி, துப்பாக்கி, ரோபாட்டு, ஃப்ரெண்ட்லி ஃபயரு, ஃப்ரீ ஃபயரு, பப்ஜின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி முடியல. அதுவும் படம் தமிழ்நாடு நடக்குதுன்றாங்க, படம் சென்னையில் நடக்குதா, மதுரை நடக்குதா, திடீர்னு பார்த்தா அது மலை பிரதேசத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி
படம் எங்கே தான் நடக்குது, எதுக்காக தான் நடக்குது. திரு விஜய் அவர்கள் ஏதோ ஒரு சப்வேக்குள்ளே ரொம்ப நேரமாக போயிட்டுருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு காவல்துறை கட்டிடம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிடத்தை கட்டுறாங்க. அந்த கட்டிடம் பார்த்தா இது அவெஞ்சர்ஸ் படத்தில் வர அந்த ஹெலிகேரியர் மாதிரி இருக்குன்ற அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துறது தப்பு இல்லை. அந்த டெக்னாலஜி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குதா இல்லையா? சினிமாவில் காதில் பூசுத்தலாம் தப்பு இல்லைங்க. ஆனால் பூவாலேயே காது செய்யணும்னு ட்ரை பண்ணால் நாங்களாம் மனுஷங்க தானே, சொல்லுங்கள் பார்ப்போம். மேலும் கேஜிஎஃப் படத்தில் எங்கள் அண்ணன் நிழல்கள் ரவி அவர்கள் தான் அப்படியே மாசாக அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருப்பார். அதே டெக்னிக்கோட நாமளும் ஜனநாயகன் கதையை நிழல்கள் ரவி அவரோட வாய்ஸோடு நரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணது தப்பு இல்லை. ஆனால் கேஜிஎஃப் படத்துக்கு பிறகு நிழல்கள் ரவியோட வாய்ஸ் ஓவரை டிக்கிலோனா படத்தில் வச்சு கலாய்ன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதனால் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தானே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிழல்கள் ரவி அவர்களை போலீஸ் ஆஃபீஸராக பார்த்த உடனே சிங்கம் படத்தில் நீ ஏசி, அதனால் உனக்கு ஏசி வச்ச கார், நான் ஏசி இல்லை அதனால் எனக்கு ஏசி வைக்காத கார் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் சொல்லுவார் இல்லையா? அந்த சீன் எங்கள் ஞாபகத்துக்கு வந்து கேஜிஎஃப், டிக்கிலோனா, ஜனநாயகன், சிங்கம்னு சொல்லி பல படங்களோட காம்பினேஷன் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயகன் கேசரியாகவும் இல்லாமல் உப்பு மாவாகவும் இல்லாமல் தக்காளி பொங்கலாக போனது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவரோட தப்பா, இல்லை இந்த படத்தோட இயக்குனர்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு எச் வினோத் அவரோட தப்பா? உண்மையிலே இந்த படத்தை எச் வினோத் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணாரா? எச் வினோத் அவர்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு திரு விஜய் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரா? இல்லை என்னோட தானே தலைவன் புஷி ஆனந்த் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரான்னு சொல்லி எதுவுமே தெரியல. ஆனால் தேட்டரில் என் தானே தலைவன் புஷி ஆனந்த் அப்படியே தீப்பந்தத்தோடு வரும்போது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அப்படின்ற மாதிரி தேட்டரில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படியே விசில் அடித்து கொண்டாடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா என்டையர் தேட்டரும் அமைதி 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 அப்படின்னு சொல்லி அமைதியாக படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கேசரியில் போடுவாங்க முந்திரி 3 மணி நேரம் படம் முழுசாக முடிஞ்சிடுச்சு, தூக்கத்திலிருந்து எந்திரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை நம்ம மனசை நாமே தேர்த்தி வேண்டியதான். மேலும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எப்படி இருந்தது, எடிட்டிங் எப்படி இருந்தது? அனிருத் அவர்கள் ஒரு வீரல் புரட்சியே, அது ரகுமான் பாட்டு. இந்த படத்தில் என்னது ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருந்தார். எங்கள் நவி கச்சேரி தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டிருந்தார். ராவண மவன்டா ஒத்தையில் நிற்கிற யமன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டிருந்தாருன்னு சொல்லி தேட்டரில் ஆடியன்ஸ் அடி நடனமாட வைப்பாருன்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே முதல் பாட்டுக்கு, அதாவது தளபதி கச்சேரி பாட்டுக்கு பல பேர் டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாட்டோட முடிவில் அனிருத் அவர்கள் அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே என்னோட தானே தலைவன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சும்மா அப்படியே நடனம் 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 டான்ஸு 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 பக்கா மாசு டான்ஸ் அப்படின்னு சொல்லி பக்காவாக டான்ஸ் ஆடினார். ஆனால் அவர் பாட்டுன்னு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு, பின்னாடி ஒரு மியூசிக் பிளே ஆச்சு இல்லையா, அவர் பாட்டுக்கு ஆடலை, அவர் பாட்டுக்கு ஆடுறாரு அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட டான்ஸர்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரோட கடைசி படத்தில் ஒரு மெமரபுளான டான்ஸ் மூமெண்ட் இல்லாதது உண்மையே எனக்கு வருத்தம் தான். இப்படின்னு சொல்லி இந்த ஜனநாயகன் படத்தை ட்ரால் பண்ண சொன்னால், இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்க குறைகளை சொன்னால், இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி பேச சொன்னால் நாள் கணக்காக பேசலாம், வருஷ கணக்காக கூட பேசலாம். பட் அதனால் பேசுகிறதுனால தான் 10 பைசா பிரோஜனம் இருக்க போதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா மத்திய அரசோட சூழ்ச்சினால், தணிக்கை வாரியத்தோட சூழ்ச்சினால் இந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகலை. ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி பல பேர் இப்போ கோவத்தில் இருக்காங்க. இந்த படம் மட்டும் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகியிருந்தால் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் இப்போ கண்டிப்பாகவே தமிழ்நாடோட முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதா கெட்டது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஜனநாயகன் படத்தை ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகாமல் தடுத்தாங்க. இப்போ அதையே காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு சிம்பத்தி ஓட்டை வாங்கி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் ஆக மொத்தம் இந்த ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கேசரியில் போடுவாங்க முந்திரி 3 மணி நேரம் படம் முழுசாக முடிஞ்சிருச்சு எந்திரி, தூக்கத்தை விட்டு எந்திரின்னு சொல்லி நம்ம என்ன தான் கலாச்சாரமே நாமளோட பல வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம், கத்தி படத்துக்கு பிறகு வந்து எந்த ஒரு விஜய் படமே எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்ததில்லை. திரு விஜய் அவர்கள் அதனால் ஜனநாயகன் படம் மூலமாக அந்த ஒரு குறையை தீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லும்போதே அதை நான் ஃபன்னாக தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கத்தி படம் தந்த உணர்வை ஜனநாயகன் எனக்கு மட்டும் இல்லை திரு விஜய் அவரோட ரசிகர்களுக்குமே கண்டிப்பாக தந்திருக்காதுன்றதை யாராலையுமே மறுத்து பேச முடியாது. பட் நடிகராக இருந்த திரு விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் த ஹானரபுள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவரோட நடிப்பில் வந்திருக்க ஜனநாயகன் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறதும் பார்க்காததும் அவங்களோட தனிப்பட்ட முடிவாக இருக்கலாம். பட் நான் இந்த வீடியோவை கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தோட முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, நான் திரு விஜய் அவர் நடித்த எல்லா படத்தையுமே பார்த்துருக்கேனா, முழுசாக பார்த்துருக்கேனா, அதாவது ஓடிடிலையோ இல்லை ஆஃப்லைன்லையோ டிவியில் விளம்பரம் இல்லாமல் முழுசாக பார்த்துருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்ததில்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 70% படங்களை துண்டு துண்டாக டிவியில் பார்த்துருப்பேன். ஒரு 50% படங்களையாவது நான் கண்டிப்பாக ஆஃப்லைனில் முழுசாக பிரேக்கே இல்லாமல் பார்த்துருப்பேன்.
அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களோட தலை சிறந்த படம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது துப்பாக்கி தான். திரு விஜய் அவரோட பாட்டில் எனக்கு எண்ணற்ற பாடல்கள் பிடிக்கும். ஆனால் என்னோட பர்சனல் ஃபேவரட் பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருப்பாச்சி படத்தில் வர நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திரு விஜய் அவரோட படத்துலேயே நான் அதிக முறை பார்க்கணும் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோன்ற படம்னா துப்பாக்கி. என்ன தான் தி பெஸ்ட் படமாக இருந்தாலும் துப்பாக்கி படத்தை பார்க்கும்போது காதல் அகர்வால் சீன்லாம் வரதுனால ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். ஆனால் எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காத, ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷம் தரக்கூடிய படம்னா அது வசீகரா தான். அதே மாதிரி திரு விஜய் அவரோட படங்கள்லேயே தி பெஸ்ட் ஆல்பம், ஒரு ஆல்பமாக மிகச்சிறந்த ஆல்பம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வேட்டைக்காரன் தான். நான் அடித்தா தாங்க மாட்டேன், புலி உரும்புது ஒரு சின்ன தாமரை அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் இருந்த ஒரு பாட்டும் அந்த படம் வந்திருந்த சமயத்தில் அந்த படம் என்னதான் சுமாரான படமாக இருந்திருந்தாலுமே வேட்டைக்காரன் பாட்டு வெற்றிக்கான ரூட்டுன்னு சொல்லி பல நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்த அளவுக்கு திரு விஜய் அவரோட தி பெஸ்ட் ஆல்பம் வேட்டைக்காரன். திரு விஜய் அவர் நடிப்பில் அந்த படங்கள்லேயே ஒரு சீக்வன்ஸ், அந்த ஒரு சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த சீக்வன்ஸ், நான் எதிர்பார்க்காத சீக்வன்ஸ், மெமரபுளான சீக்வன்ஸ், மறக்கவே முடியாத சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது போக்கிரி படத்தில் வர திரு விஜய் அவர்கள் தான் நாசரோட பையன் அப்படின்னு சொல்லி ரிவீல் ஆகிற அந்த சீனை நான் எத்தனை முறை பார்க்க சொன்னாலும் பார்த்துட்டே இருப்பேன். போக்கிரி படம் என்ன தான் ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் அந்த படத்தை நான் தமிழில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சீனை நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. அப்படின்ற காரணத்தினால திரு விஜய் அவரோட தி பெஸ்ட் சீக்வன்ஸ், தி பெஸ்ட் சீன், மறக்கவே முடியாத சீன் தான் அது போக்கிரி படத்தில் வர அந்த சீன் தான். அடுத்து திரு விஜய் அவரோட பல பேர் ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க. த்ரிஷா நடிச்சிருப்பாங்க, நயன்தாரா நடிச்சிருப்பாங்க, கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க, தமன்னா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பல பேர் திரு விஜய் அவர்களோட பேரை நடிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களோட பேர் தி பெஸ்ட் பேர்னா அது அசின் தான். அசின் மேடம் திரு விஜய் அவர்களோட சிவகாசி, போக்கிரி, காவலன் அப்படின்ற மாதிரி ஒரு சில படங்களை மட்டுமே நடிச்சிருந்தாலும் அந்த படங்களில் அசினோட கேரக்டருக்கு அந்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு மசாலா படத்தில் வேறு டிப்பிக்கலான ஹீரோயின் தான் நடிச்சிட்டு போயிருப்பாங்க. பட் என்னோட பார்வையில் விஜய் அவர்களோட தி பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாகவே அசின் தான். அதே மாதிரியே திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற படங்களில் எண்ணற்ற வில்லன்களை போட்டு போலன்னு சொல்லி பொழந்திருப்பார். அப்படி என்ன தான் அவர் பல வில்லன்களை போட்டு புரட்டி எடுத்திருந்தாலுமே திரு விஜய் அவர்களோட தி பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே முத்து பாண்டி, பிரகாஷ்ராஜ் தான் வருவார்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் விஜய் படங்களில் வந்த தி பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு 2 பேர் தகுதியானவங்க. ஒன்று கில்லி முத்து பாண்டி, பிரகாஷ்ராஜ், அது நோ டவுட். இன்னொன்று மாஸ்டர் விஜய் சேதுபதி. ஏன்னா கில்லி படமாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் படமாக இருந்தாலும் சரி, இந்த 2 படத்துலையுமே திரு விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணதை விட கில்லி படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருப்பார், மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் மாஸ் காட்டியிருப்பார். அதனால் திரு விஜய் அவர்களோட தி பெஸ்ட் வில்லன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று கில்லி பிரகாஷ்ராஜ், இன்னொன்று மாஸ்டர் விஜய் சேதுபதி. அதே மாதிரியே கடைசியாக முக்கியமான விஷயம் அது என்னென்னா திரு விஜய் அவரோட பல படங்களில் இன்டர்வல் போர்ஷன் அப்படின்றது பயங்கர மாசாக இருந்திருக்கும். துப்பாக்கி படத்தில் ஐ எம் வெயிட்டிங், கத்தி படத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி, அப்படியே சர்க்கார் படத்துலையும் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லி பல படங்களில் திரு விஜய் அவர்கள் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இன்டர்வலுக்கு லீடு கொடுத்துருப்பாரு. கடைசியாக வந்திருந்த ஜனநாயகன் படத்தில் ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து இன்டர்வல் லீடு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி பல படங்களில் இன்டர்வல் போர்ஷன் வந்திருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவரோட படங்கள்லேயே தி பெஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் அந்த படத்தோட இன்டர்வல்ன்றது கரெக்டாக தெரியல. ஏன்னா அந்த படத்தை நான் தேட்டரில் போய் பார்க்கல. பட் திருப்பாச்சி படத்தில் திரு விஜய் அவர்கள் அப்படியே பஸ்ஸில் வந்து அந்த பஸ்ஸோட படிக்கட்டை ஒன்று கீழே வந்த உடனே சென்னை மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும் இல்லையா, அதுதான் அந்த படத்தோட இன்டர்வல்ன்றது எனக்கு தெரியல. பட் அதுதான் அந்த படத்தோட இன்டர்வலாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் படங்கள்லேயே தி பெஸ்ட் இன்டர்வல்னா அது திருப்பாச்சி படத்தோட இன்டர்வல் தான். இதே மாதிரியே விஜயோட சிறந்த சண்டை காட்சி, விஜயோட சிறந்த அம்மா, விஜயோட சிறந்த அப்பா, விஜயோட சிறந்த தங்கச்சி, விஜயோட சிறந்த அக்கா, விஜயோட சிறந்த தம்பி, விஜயோட சிறந்த அண்ணன் சொல்லி பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். இங்கே என்னன்னா மேலே சொல்ல எல்லா விஷயமுமே எதுவுமே ஸ்கிரிப்ட் எழுதாமல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாமல் எனக்கு தோன்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். மேபி நான் மறுபடியும் திரு விஜய் அவர் நடித்த எல்லா படத்தையும் முதல்லேருந்து முழுசாக பார்த்து ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தா இதில் என்னோடய தாட் ப்ராசஸ் மாதிரி திரு விஜய் அவரோட பெஸ்ட்டு பேர் அசீன் இல்லை இவங்க தான் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லலாம். திரு விஜய் அவரோட தலை சிறந்த சீன் போக்கிரி படத்தில் வர சீன் இல்லை வேறு சீன் தான் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லலாம்.
பட் என்னோட ஞாபகத்தில் இருக்க விஷயங்களை யோசித்து சொல்லும்போது நான் மேலே சொன்ன விஷயங்கள் தான் திரு விஜய் அவரோட திரை வாழ்க்கையிலிருந்து எனக்கு சொல்லணும்னு சொல்லி தோணியிருந்த பாயிண்ட்ஸ். இன்னும் எண்ணற்ற பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த பாயிண்ட்ஸை சொல்லணும் ஆசை இருக்குது. ஆனால் யோசிச்சு சொல்லும்போது இந்த வீடியோ டியூரேஷன் இன்னமும் அதிகரிச்சே இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு முறை கடைசியாக ஒரு முறை கத்தி படம் தான் திரு விஜய் அவர் நடிப்பில் வந்த கடைசி படம் என் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்த படன்றதை சொல்லிட்டு ஆக மொத்தம் இந்த ஜனநாயகன் கேசரியில் போடுவாங்க முந்திரி 3 மணி நேரம் படம் முழுசாக முடிஞ்சிருச்சு. தூக்கத்திலிருந்து எந்திரி.